ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைக்கிறதுங்கிறது தான் பார்க்கலாம். ஆல்ரெடி பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டு மாதிரி தான். நெக்லைன் எப்படி பேக் பார்ட்டில் ஃபினிஷிங் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே நம்ம தைச்சி எடுத்துக்கிறோம். கிராஸ் பீஸ் வச்சு எடுக்கலை, டேரெக்டாக லைனிங் கிளாத்லேயே நெக்லைனே ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் மேல் தையல் எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. மேல் தையல் போட்டுட்டு எக்ஸஸ் பீஸு பேக் பார்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டுமே நம்ம தைக்கணும். தைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தைச்ச பிறகு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறோம்னா நம்ம அதில் என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் தைக்கும்போது செக் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். இப்போ டபுள் சைடுமே ஃப்ரண்ட் பார்ட்டை தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு அளவுகள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. ஒவ்வொரு தடவையும் டாட் பிடிக்கும் போதும் சரி, நெக்லைன் ஃபினிஷிங் பண்ணும் போதும் சரி, ரெண்டுத்தையுமே தைச்ச பிறகு அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்போ தான் பட்டி பீஸ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ சென்டர் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணோன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் தான் நீங்கள் வச்சு தைக்கிறீங்கன்னா அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அளவுகளை பொறுத்து, செஸ்ட் அளவுகளை பொறுத்து டாட்டோட அளவுகள் மாறும். மேக்ஸிமம் 1.5 இன்ச் வரைக்கும் தான் வரும். இப்போ இது 36 அளவுங்கிறதுனால 3/4 இன்ச்சு தான் டாட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 டாட்டுமே தைச்ச பிறகு அது கரெக்டாக இருக்கா, ஈக்குவலாக தைச்சிருக்கீங்களா எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி பீஸ் அட்டாச் பண்ணுங்கள். பட்டி பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் அளவு முன்னாடி பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைனாக உங்களுக்கு பட்டி பீஸ் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் பட்டி பீஸ் தைச்ச பிறகும் அது மேலே படிமான தையல் அட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக ஃபினிஷிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ சைடில் ஆம்ஹோல் அளவுலேருந்து எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட் அளவுகள் எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதெல்லாம் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி சைடில் ஃப்ரண்ட்டு, அப்புறம் சென்டர் டாட்டு, அப்புறம் பேக் சைடு 3த்தையும் அளவுகளையும் எடுத்துக்கிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா உங்களை அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக அளவுகள்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே நம்மளுக்கு கரெக்டாக வரணும் இல்லையா, அதனால் 2 சைடுமே அளவுகள் ஒரே அளவுகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை மாதிரி தைக்கும்போது நீங்கள் கரெக்டாக வரும். இப்போ நெக்லைனில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கிராஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து அடிச்சுக்கோங்க. அதை தைக்கும்போது ஹூக் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2த்தையுமே கட் பண்ணி தைச்சி எடுத்துக்கிட்டேன். 2மே ஈக்குவலான அளவுகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா நம்ம டாட் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். அதனால் நீங்கள் தைக்கும் போது செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சி எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டியில் 2 இன்ச்சும் ஐப்பட்டி 3 இன்ச்சு அளவும் கிளாத் எடுத்துக்கிட்டு நம்ம ஹைட்டு எவ்வளவோ அதோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துக்கிட்டு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி தான் தைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் எப்படி வெளில தைச்சி கொடுக்குறேனோ அந்த அளவுகள் தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.